ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்கி பிளான்ஸாக நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஸ்னேக் பிளான்ட் தான். எங்கள் வீட்டில் வந்து ஸ்னேக் பிளான்ட்லேயே 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்டரில் வந்து எல்லோ கலர் வர மாதிரி, இன்னொன்று வந்து இந்த கலரில் நீளமான இலை வர்றது, இது வந்து ஷார்ட்டாக இலை வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டிஸான ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்குறோம். அப்புறமா துளசி செடி எல்லாருமே நம்ம வீட்டில் வச்சுக்கிறது வழக்கம் தான். ஸோ அது என்னென்னா, நமக்கு குழந்தைங்களுக்கு சளித்தொல்லை இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது தான். அப்புறமா செம்பருத்தி செடி, இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நிற்கக்கூடிய செம்பருத்தி இல்லாமல் வந்து சிவப்பு கலர் ரெட் கலர் செம்பருத்தி இருக்குதுல்ல, அந்த செம்பருத்தி வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ செம்பருத்தியில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்லைனா இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா நம்ம ஜேடு பிளான்ட், இது நான் வந்து ஒரு நர்சரியிலேருந்து 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ 2 ஜேட் பிளான்ட் வாங்கினேன் 60 ருபீஸ்க்கு. ஸோ அதுவும் இப்போ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இதுவும் ஒரு லக்கி பிளான்ட் தான். அப்புறம் துளசி செடியில் இது வந்து கிருஷ்ண துளசி, ராமர் துளசின்னு சொல்லுவோம்ல, அந்த துளசி தான். அப்புறமா இது ரெட் கலர் செம்பருத்தி செடி, இது வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரெண்டில் தான் நட்டு வச்சுருக்குறோம். ஸோ அதில் வந்து இப்போ வந்து பூவெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா பெய்த மழையில் இது மூட்டோட கீழே விழுந்துச்சு, திருப்பி இப்போ எடுத்து கட்டி வச்சுருக்குறோம். ஸோ பூவும் கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ இருக்குது. அப்புறமா இந்த ஜெவந்தி செடி இருக்குதுல்ல, இதுவுமே நம்ம வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு வந்து இதில் இருக்க பூவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு லக்கி பிளான்ட் அப்படி தான் சொல்கிறோம். அப்புறமா நம்ம ஆலிவேரா இருக்குல்ல, சோத்து கத்தாழை செடி, இது வந்து கந்திஸ்டிக்காக சில வீட்டிலலாம் ஃப்ரெண்டில் வந்து வச்சுருப்பாங்க, செடி தொட்டியோடு வச்சுருப்பாங்க. சிலர் வந்து கயரில் கெட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கந்திஸ்டிக் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே எங்கள் வீட்டில் இருக்குது. அப்புறமா நம்ம ஸ்பைடர் வெப் இருக்குல்ல, ஸ்பைடர் வெப் பிளான்ட் தான், இந்த ஸ்பைடர் பிளான்ட் தான். ஸோ இதுவுமே நான் வந்து 2 பாட்டில் வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை நான் இன்னுமே நடலை. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 செடிக்கிட்ட நமக்கு வந்தாச்சு. ஸோ இனி தான் அதை ரீபாட்டிங் பண்ணணும். அப்புறமா மணி பிளான்ட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி தான் குவிச்சு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மண்ணில் நட்டுருக்குது. பார்த்திங்களா, அது ஃபுல்லும் அந்த காம்பவுண்டு ஃபுல்லும் பிடிச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து தான் நான் வந்து பாட்டில் எல்லாமே செடி வந்து கட் பண்ணி போட்டு வளர்க்குறது. இதுவுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும். அப்புறமா நம்ம ஆர்கிட் செடி இருக்குல்ல, ஆர்கிடுமே வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த ஆர்கிடில் வந்து 4 பூ நின்றுச்சு. 2 பூ ஃபஸ்ட்டு பூத்த பூ அது தொலைஞ்சிடுச்சு. இன்னுமே இந்த 2 பூ இருக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே இந்த பூ இருக்கும். நான் வந்து வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னுமே 2 பூ இருக்குது. இன்னும் இதில் வந்து புதிய கலர் வந்திருக்கு. ஆனால் இன்னுமே நான் வந்து அதை ரீபாட்டிங் பண்ணவே இல்லை. அப்புறமா நம்ம மூங்கில் செடின்னு சொல்லுவோம்ல, அந்த இது தான். மூங்கில் கட் பண்ணி போட்டு வளர்ப்பாங்க. நான் வந்து இது வந்து லட்சுமி செடி அப்படின்னு சொல்லுவோம். இது நான் மண்ணில் தான் நட்டு வச்சுருக்கேன். ஸோ இதோட க்ரோத்துமே செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து லக்கி பிளான்ஸாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம்.